நெல்வலா மற்றும் கிங் கங்கையினுடைய நீர்மட்டம் உயர்வடைந்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதனால் அதனை அண்டிய பல பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று முதல் தெனியாய மொரவக்கு பிட்டபெத்தர மற்றும் அக்குரசு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பலத்த மழையினால் நெல்வலா கங்கை உள்ளிட்ட சில இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. நெல்வலா கங்கையின் அக்குரசு பானதுகமவில் நீர் வழிந்தமையினால் இன்று பிற்பகல் அக்குரசு சியம்பலாகுட வீதி மற்றும் அக்குரசு மாறுகுட வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. குறித்த பகுதியில் உள்ள தாழ்வான நிலங்கள் மற்றும் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மாத்திரை தேயாந்திர நகர் பகுதியும் நீரில் மூழ்கியுள்ளது. நெல்வலா கங்கை பெருக்கெடுத்தமையினால் மாத்திரை வெள்ளத்தொட்டு திககுட வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. நெல்வலா கங்கை பெருக்கெடுத்தமையினால் கத்துவ மாலிப்பட கிராமத்தின் தாழ் நிலப்பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. மாத்திரை மாவட்ட செயலகம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவும் இணைந்து நெல்வலா கங்கையின் கால்வாய் பகுதியினை அகலப்படுத்தும் நடவடிக்கை இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டது. கிங்கங்கை பெருக்கெடுத்தமையினால் இன்று பிற்பகல் நெலுவ தெல்லுவ வீதியின் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடரும் மழையுடனான வானிலையால் மாத்தறை பிட்டபெத்தர பிரதேசத்துக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வகத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். மோகா சூறாவளியானது மணித்தியாலத்துக்கு 190 கிலோமீட்டர் வேகத்திலே பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு நகர்ந்து சென்றிருக்கின்றது. இதன் காரணமாக அண்மை காலமாக எமது நாட்டிலே பெரும்பாலான பிரதேசங்களில் பாரிய அளவு மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. இதன் காரணமாக வங்காள விரிகுடாவின் மத்திய மற்றும் தென் பிராந்தியங்களில் கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகா புயல் காரணமாக கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பேருவலி வெளிச்ச விளக்கில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு சென்ற மீன்பிடி கப்பல் விபத்துக்குள்ளாகியுள்ளது. மழையுடனான வானிலை காரணமாக குறித்த கப்பலில் நீர் கசிந்து கடலில் மூழ்கியுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான CG 208 என்ற கப்பலை பயன்படுத்தி குறித்த 6 மீனவர்களை கடற்படையினர் மீட்டு மட்டக்களப்பு காத்தான்குடியில் நேற்று வீசிய கடுங்காற்றினால் 2 படகுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் 2 படகுகள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டதாக அந்த செய்தியாளர் தெரிவித்தார். கடல் அடிச்சு போட்டு அப்படியே இழுத்துட்டு போய் போட்டு நாங்கள் உடச்சி நாங்கள் உடச்சி இது வைக்கிறதுக்கு எனக்கு காட்சியும் இல்லை. இந்த துறையில் 4 போர்டில் உடச்சி போர்டு எல்லாத்தையும் இப்போ கொள்ள பேர் மீன்பிடி பண்ணைகள் லைன் வலைகள் எல்லாத்தையும் மணல் மூடி விட்டது. புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆழ்கடல் மீனவர்கள் இன்று கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். சிலாபம், கற்பட்டி இறங்குதுறைகளில் 100க்கும் அதிகமான படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சிகளே இவை. கடுங்காற்றினால் நீர்கொழும்பு மீனவர்களின் செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது.
எங்களுக்கு இந்த காற்று வாரத்தால் எங்களுக்கு தொழில் போய்க்கோல 2 நாளைக்கு ஈச்சனிச்சிலையா சூறாவளி அதால எங்களுக்கு தொழில் பண்ணலாம் இங்கே இந்த தேசகுண வித்தியாசத்தை சுட்டி எங்களுக்கு தொழில் பண்ணலாம் நாங்கள் இப்போ 2 கிலோமீட்டர் சும்மான்னு இருக்குது